ஆடி மாதமான இன்று நாம் அடுத்து பார்க்கவிருக்கும் கோவில் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் அழகாக அமைய பெற்றுள்ள சிவகாம சுந்தரி அம்மன் கோவிலை பற்றி நாம் பார்ப்போமா? சிதம்பரம் நடராஜர் கோயிலில் உள்ள சிவகாம சுந்தரி அம்மனை தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இது சிதம்பரம் நடராஜர் கோயிலின் 3ஆம் பிரகாரத்தின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ளது. பொதுவாக வடக்கு பகுதியில் அம்மன் அமைந்திருந்தால் கூடுதல் சிறப்பு. அவ்வளோ சக்திமிக்க வாய்ந்தவங்களாக கருதப்படுவாங்க இந்த வடக்கு நோக்கி அமைஞ்சிருக்க அம்மன். அதே மாதிரி தான் எங்கள் நடராஜர் கோவிலையும் சிவகாம சுந்தரி அம்மா வடக்கு நோக்கி அமைஞ்சிருக்காங்க. இவங்கக்கிட்ட நீங்கள் என்னென்ன காரியம் நல்லபடியாக முடியும்னு சொல்லி வேண்டுறீங்களோ அத்தனையுமே நிறைவேற்றி கொடுப்பாங்க. குறிப்பாக சொல்ல போனோன்னா குழந்தை பேர், திருமண தடை இது எல்லாமே நீக்கி தருவாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கொடுப்பாங்க. திருமண தடை அடிக்கடி வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து திருமண தடைகளை போக்கி நல்லபடியாக திருமணத்தை முடிச்சு கொடுப்பாங்க. இந்த அம்மனுக்கு வந்து தொடர்ந்து வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளை நம்ம வந்து விளக்கேற்றி வந்துட்டே வந்தோன்னா நம்ம நினச்ச காரியம் அத்தனையும் நிறைவேற்றி கொடுப்பாங்க இந்த தாயி. அவ்வளோ ஒரு சக்தி மிக்கவங்க. சிவகாம சுந்தரி அம்மன் கோவில் பார்வதி தேவிக்கான கோயில். இந்த சாமி வந்து பார்வதி தேவிக்கான ஒரு கோயில். இங்கு யமன் மற்றும் சித்திரகுப்தனுக்கும் சிலைகள் இருக்குது. சைவ பெருமக்களுக்கு சிதம்பரம் கோயில் என்றால் அது நடராஜர் கோயிலே குறிக்கும். மேலும் சிவகாம சுந்தரி அம்மன் கோவில் சிவபெருமானின் இச்சா கிரியா ஞான சக்திகளின் அம்சமாக கருதப்படுகிறது. இந்த சாமி பார்த்துட்டிங்கன்னா சிவகாம சுந்தரி அம்மன் பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு வந்து இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி அந்த 3 சக்திகளின் அம்சமாக வந்து இந்த சிவகாம சுந்தரி அம்மா வந்து கருதுகிறாங்க. கோயிலில் தியானம் செய்வதற்கு தனியிடம் உள்ளது. மேலும் பக்தர்கள் எளிதாக தியான நிலைக்கு செல்லலாம். ஐப்பசி பூர நட்சத்திரத்தில் அம்மனுக்கு தேரோட்டம் நடைபெறுகிறது. சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்குள் சிவகாம சுந்தரி அம்மன் கோவில் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த நிறைய பேருக்கு வந்து தெரியாது, சிதம்பரம் நடராஜர் கோயிலில் தான் சிவகாமி சுந்தரி அம்மன் கோவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. யார் நீங்கள் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போகிறீங்களோ அங்கெல்லாம் வடக்கு நோக்கி அழகாக அமைய பெற்றுள்ள சிவகாம சுந்தரி அம்மனையும் போய் நீங்கள் வணங்குங்க. உங்களுக்கு வந்து குழந்தை பேர் வந்து உங்களுக்கு அடுத்த வருஷம் நல்லபடியாக குழந்தை பிறக்கும். திருமண தடை உள்ளவங்க போய் வேண்டுக்குங்க, உங்களுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கும். இங்கே வந்து ஐப்பசி பூர நட்சத்திரத்தில் வந்து இந்த அம்மனுக்கு வந்து தேரோட்டம் நடக்கும். அப்போ வந்து இந்த தேரோட்டத்தில் நம்மளும் கலந்துக்கிட்டு நம்ம என்னென்ன வேண்டிக்கிறோமோ அத்தனை வரங்களையும் செஞ்சு கொடுப்பாங்க இந்த தாயி. ஐப்பசி பூர நட்சத்திரத்தில் வந்து இந்த அம்மனுக்கு வந்து தேரோட்டம் நடக்கும். அப்போ போய் நீங்கள் வந்து வழிபடுங்க. அது மாதிரி விளக்கு வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை வந்து விளக்கு போட்டுகிட்டே வாங்க. இந்த தாய் வந்து நிச்சயம் செஞ்சு கொடுப்பாங்க. நாமும் சென்று வழிபடுவோம். சிதம்பரத்தில் அழகாக அமைப்பெற்ற நடராஜர் கோயிலுக்கு நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க